அதான் ரஜினி சார் வந்து வில்லனா நடிச்சிருப்பாரு. கர்நாடகால இருந்து தமிழ் சினிமாவை நம்பி வந்திருக்கீங்க. உலக ரசிகர்களிலே தமிழ்நாட்டு ரசிகர்கள் மாதிரி வரவே வராது. ஏன்னா கரெக்டா ரசிப்பாங்க தமிழ்நாட்டு. வாழ்க தமிழ். இனிய நண்பர் யுகி சேது அவர்களே, இனிய நண்பர் சுரேஷ் சந்திரா அவர்களே, டார்லிங் நாசர், தமிழ் சினிமாவை நம்பி வந்திருக்கீங்க. ஏன்னா வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம். எப்படின்னா தமிழ்நாட்டை நம்பி வந்த சக்சஸ் தான். நான் நடிச்ச ஃபர்ஸ்ட் படமே கன்னட படம் ரீமேக். கதாசங்கமான புட்டனா கணக்கால் அவர் வந்து டைரக்ட் பண்ண படத்துல ஒரு பார்ட் முனித்தாயின்னு ஒரு பார்ட். அதான் ரஜினி சார் வந்து வில்லனா நடிச்சிருப்பாரு. நான் நடிச்சேன் அந்த படத்தை. ஃபர்ஸ்ட் ஷோ நான் பார்த்த தியேட்டர் இந்த தியேட்டர் தான், கமலா தியேட்டர் தான். கை கொடுக்க நான் வந்து இங்க பார்த்தேன். ஸோ இந்த டைம்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னாங்க. இந்த படம் வந்து ஒரு 5 பார்ட் எடுத்திருக்காங்க இல்லையா, வவல்ஸ் 5 பார்ட் மாதிரி. அதில் ஒரு பார்ட்டில் நான் ஆக்ட் பண்ணேன். இந்த படத்தை வந்து நான் ரிக்வஸ்ட் பண்ணுறேன் இந்த ப்ரொடியூசர்கிட்டையும் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டையும், பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 இதை எடுத்தே ஆக வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா பஞ்சபூதங்கள் இல்லையா, அது சலங்கை ஒளியில் வரும், பஞ்சபூதங்களும் முகவடிவாகும்ன்ற மாதிரி இந்த வவல்ஸுடைய ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து நீங்க 5 படம் நீங்க எடுத்தே ஆகணும். எடுத்தா கண்டிப்பாக ரசிப்பாங்க. ஏன்னா இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்ப டச் பண்ணது எல்லாமே லவ். ஸோ இது மாதிரி நீங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தை நீங்க டச் பண்ணி, ஆனா அதுல ஒரே விஷயம் ஞாபகம் வச்சுங்க, எல்லா டைரக்டர் சொல்றேன், இதே ஆர்டிஸ்ட் தான் போடணும், எங்களை போடலங்க கூட பரவாயில்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க இதை நம்பி வந்திருக்காங்க. ஏன்னா ஒன்னும் ஞாபகம் வச்சுங்க, உலக ரசிகர்களிலே தமிழ்நாட்டு ரசிகர்கள் மாதிரி வரவே வராது. ஏன்னா கரெக்டா ரசிப்பாங்க தமிழ்நாட்டு. வந்து சென்னையில தான் 1 வருஷம் ஓடிச்சு. ஏன்னா நம்ம ஊர்ல வந்து ரசிக்கிறத வந்து அவ்வளோ அழகா ரசிப்பாங்க. ஸோ அதே மாதிரி திலீப்பை பத்தி நான் சொல்லணும். வந்து சொன்னாரு கதையை எடுக்கலன்னா நான் கண்டிப்பாக நினைச்சேன் இவ்வளோ லெவலுக்கெல்லாம் இவங்க பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப பயங்கரமான என் லாங்குவேஜ் சொன்னா இந்த குரூப் ஒரு கில்ஃபாசியான குரூப். இவங்க பண்றதை வந்து ரொம்ப நேக்கா பேசுறானுங்க என்கிட்ட. சார் ஃபர்ஸ்ட் பண்றேன் சார், நான் இது பண்றேன் சார். என்னடா இவ்வளோ பாவம் ரொம்ப இதா கெஞ்சறானு, ஒரு வேலை ரொம்ப வசதி இல்லாத குரூப்னு பார்த்தா பயங்கரமா கில்ஃபாசி இருக்கிற குரூப்புகள்லாம் இவ்வளோ பெருசா இவ்வளோ இது ஃபங்க்ஷன் கண்டிப்பா நான் நினைக்கவே ஏதோ கிட்ட வரும்போது பிடிச்சிட்டேன், ஆஹா ரொம்ப நேக்கா போட்டாருங்கன்னு. பட் இதுல ரொம்ப எனக்கு பிடிச்சதுன்னு தெரியுங்களா, அந்த 5 டைரக்டர்ஸ் கிட்ட இருந்த அந்த ஒற்றுமை ஃபேண்டாஸ்டிக். ஒவ்வொரு அதோ யார் எல்லாருமே இருந்தாங்க, எல்லா ஷூட்டிங்ல எல்லாருமே சேர்ந்து இருந்தாங்க. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்ற மாதிரி. கண்டிப்பா இந்த படம் வந்து அவருடைய ஒரு விஜய் டிவி இன்டர்வியூல நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப வெரி இன்டெலிஜென்ட் பர்சன். இப்போ ஒரு படம் எடுத்திருக்காரு, கண்டிப்பா அந்த படமும் பெரிய ஹிட் ஆகும். இந்த படத்துல வந்து இப்ப நான் நடிச்சதை விட இந்த படத்துல யூகி சேது அவர்கள் நடிச்சது ஒரு மிகப்பெரிய பிளஸ். ஏன்னா அவர் வந்து நாங்களாம் வந்து ரொம்ப இன்டெலெக்சுவலா ரசிப்போம். அதே மாதிரி ரொம்ப ஒரு ஹை 80sல சினிமாவில் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ ஈஸியா போய் உள்ள சான்ஸ் வாங்க முடியாது. ஆனா நடிக்க சான்ஸ் கிடைச்சதுன்னா நடிச்சுக்கிட்டே இருக்கலாம். பாருங்க 42 வருஷமா நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ ஆனா இப்ப எப்படி தெரியுங்களா, சினிமாவில் நடிக்கிறது ஈஸி, நடிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் கஷ்டம். அது காரணம் வந்து என்னன்னா அதுல நீங்க வந்து டிசிப்ளினா இருக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இதெல்லாம் பண்ணா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இந்த வழக்கமான கதாபாத்திரத்துல கொஞ்சம் வித்தியாசமா நான் கேட்டேன், இதுங்க என்னெல்லாம் நம்பி இந்த ரோல்ல இந்த வயசுல கொடுக்குறீங்க என்ன? இல்ல சார் இது நடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் சார். ஒரு லவ் எமோஷன் பண்ணாங்க, நல்லா இருந்தது. அது ஸ்கிரீன்ல பார்த்தா இன்னும் சஸ்பென்ஸா வச்சா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, சஸ்பென்ஸா வச்சிருக்கீங்க. ஏன்னா பாக்குறப்பே தெரியுது ஒரு விதமான லவ் அண்ட் ஒரு இளைஞர். இல்ல வழக்கமா நம்ம லவ்க்கு சப்போர்ட் பண்ணுவோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் லவ் பண்ணா எப்படி இருக்கும்னு திலீப் குமார் அது பயங்கரமா யோசிச்சிருக்காரு. பயங்கரமா யோசிச்சிருக்காரு அவர். Thank you so much sir. Thank you. ஆமா, ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு திலீப் ப்ரோ, நன்றி. இது வந்து எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு ஆடியோ லான்ச். இது ஸ்டேஜ் வந்து எனக்கு புதுசாக இருக்குது. இது வந்து வீட்டில் வந்து யூடியூப்பில் அப்படி உட்காந்து பார்த்துட்டு இருப்போம் ஒரு படத்தோட ஆடியோ லான்ச். இங்கேருந்து பளிச்சுன்னு லைட் அடிக்கும், எப்படா பேசுகிறாங்க, முன்னாடி ஆடியன்ஸ்லாம் தெரியுறாங்களா அப்படின்ட்டு. ஓகே இன்னைக்கு கொஞ்சம் லைட் ஓவரா இல்லை. அண்ட் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது நிறைய ஆர்டிஸ்ட்லாம் இல்லை ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இருக்கும்போதும் யூகி சார் கூட தான் ஒர்க் பண்ணேன்.
சார் ஸோ என்னோட எப்படி சொல்றதுன்னா அவர் கூட ஒர்க் பண்ணதுலேருந்து என்னோட மென்டார் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து கூட இருந்து நிறைய விஷயம் கைட் பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் இந்த படத்து மூலிமா எதுவுமே சொல்ல மாட்டாரு. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணும்போது எதுவுமே சொல்ல மாட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் கால் பண்ணி ஒரு 2025 நியூ இயருக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் பண்ணி ஒரு 10 நிமிஷம் பேசினாரு. ஸோ அந்த கால் வந்து இன்னைக்கு என் லைஃப்பை மாற்றிருக்குன்னு தான் நான் சொல்லணும். ஸோ அவர் வந்து ஒரு விஷயமும் வந்து அது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது அந்த கால். ஸோ அவரோட ஒர்க் பண்ணதுலேருந்து அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ணி அவர் ஓனாக டைரக்ட் பண்ணுற அடுத்த படத்தில் வந்து என்னை கூப்பிட்டு ஒரு கதாபாத்திரம் கொடுத்தாரு. ஸோ பிடிச்சி போய் அப்போ அங்கே வந்து அவர் கூட ஒர்க் பண்ணது அந்த டைலாக்ஸ்லாம் சரி, எனக்கு வந்து அவர் கூட ஒரு பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட்டு ஒரு பயம் அது கூட இல்லாமல் ரொம்ப ஜாலியாக உனக்கு என்ன வந்து இது பண்றான், இது ஓகேடா, இது இந்த சீனா, இது நீ எப்படி வரலாம், எப்படி இது பண்ணலாமா அப்படின்ட்டு ஒரு ஜாலியாக அப்படியே ஃப்ரீடம் கொடுப்பாரு. ஸோ அந்த ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண யோகி சேட் சார் ரொம்ப 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 பிடிக்கும் அவரை. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ அவங்க ஃபேமிலி அவரோட பையன் வந்து எனக்கு ஒரு புக்லாம் கொடுத்தாரு. ப்ரோ இது உங்களுக்கு கண்டிப்பாக ஃபியூச்சரில் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. படிச்சுட்டு இருக்கேன் அந்த புக்லாம். ஸோ தேங்க்யூ சார். உங்களோட ஒர்க் பண்ணதான் சினி ஜெயின் சார், அவர்லாம் வந்து நான் டிவிலேருந்து பழைய படங்கள்லேருந்து பார்த்தது. ரஜினி சார் கூட நிறைய காமெடி ஆர்டிஸ்டாக நிறைய சப்போர்ட்டிங் ஆக்டராக அவர் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருக்கேன். ஸோ இவர் இப்போ வந்து கூட பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. இதெல்லாம் வந்து புதுசாக இருக்கு, ஏதோ கனவு மாதிரி இருக்கு, ஏதோ என்னன்னே தெரியல, ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. நம்மளுக்கு இது நம்மளுக்கு இந்த இடத்துல நிக்கிறதுக்கு தகுதி இருக்கா, அது தாண்டி நம்மளுக்கு ஏதோ ஒரு இருக்குல்ல, ஒரு நர்வஸ் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியல, பட் படம் வந்தாதான் தெரியும், மாஸ் 13 வந்தா தெரியும். அண்ட் உங்களுடைய கேரக்டர் பத்தி கண்டிப்பா சொல்லணும். ஒரு மாதிரி புலம்பிட்டே இருக்கீங்களே காதல் பத்தி. காதல் பத்தி இதுலயும் புலம்பிந்தா இருப்பேன், எப்பவுமே புலம்பிந்தா இருக்கிறேன், இதுலயும் புலம்பிந்தா இருப்பேன், இதுலயும் புலம்பிட்டு தான் இருக்கீங்க. ஓகே, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது பாக்குறதுக்கே ட்ரைலர் பாக்குறப்ப. கண்டிப்பா இந்த ஒரு தருணத்துல நீங்க யாரை தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நிறைய பேரை தேங்க் பண்ணிட்டீங்க, பட் இன்கேஸ் யாரையாவது மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா? டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் ஹரிஷ் ப்ரோ, அப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட் பிரியா, அவங்க கரெக்டாக சொன்னாங்க. அவங்களும் நல்லா 5 கதை வேர்வல்ஸ் வந்து 5 பேர் டைரக்ட் பண்ண ஒரு படம். ஸோ அது வந்து இவங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவான்னு உத்தரா ப்ரொடக்ஷன், அவங்க தான் பெரிய நன்றி இந்த படத்தை வந்து தேட்டருக்கு கொண்டு வந்தது. ஏன்னா ரொம்ப பெரிய விஷயம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் 5 பேரும் ஜெயிக்கணும் ப்ரோ. ஏன்னா வந்து புரியுது, நான் பார்த்துருக்கேன் உங்களை. ஸோ அதனால வந்து ரொம்ப செட்டில் வந்து ரொம்ப காமா, ரொம்ப பண்பா, ரொம்ப ஜாலியா ஒர்க் பண்ண எல்லாருக்கும் யாராவது பேர் மிஸ் பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க. உங்களுக்கு பதட்டம் ஆகுது, நோக்கியா 1100 மாதிரி வைப்ரேட் ஆகுது. அதுதான் இந்த மாதிரி பார்க்க முடியலன்றதா ஆச்சரியமா இருக்கு. இப்படி வேற ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. பட் புரியுது, இந்த ஒரு ஸ்டேஜ் உங்களை அந்த மாதிரி எமோஷன்ஸ்ல தள்ளி உங்களுக்கு பழகிட்டு இருக்கோம், பல ஸ்டேஜ் பார்த்துருப்பீங்க, நம்மளுக்கு அப்படி இல்ல புதுசுல. இல்ல சார், அது ஆக்சுவலி ஒரு அழகான ஒரு தருணமா தான் நான் சொல்றேன். எஸ், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சார். நீங்க இருங்க.